அவங்க சாப்பிட்றாங்க, ஜீரணமாகும். ஆனால் அவங்க ஒவ்வொரு உடம்புக்குமே பிஎம்ஆர் லெவல் இருக்குது. அப்போ அந்த பிஎம்ஆர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டாங்கன்னா அவங்க வெயிட்டு மெயின்டைன் ஆகும். பிஎம்ஆரோட அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா 10 கிலோ 15 கிலோ அதிகமாக இருந்தாலே பாடி ஸ்லோ டவுன் ஆகிடும், மைண்டு ஸ்லோ டவுன் ஆகிடும். அப்போ அவங்க ஹெல்த்தியாக இருக்குன்னு நினச்சிக்கலாம், ஆனால் அவங்களோட உடல் கோஆப்ரேட் பண்ணாது. அப்போது வெயிட் லாஸ்னா ஒன்லி சாப்பாடு மட்டும் இல்லை, வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது சார்? ஏன்னா இன்றைக்கி நம்ம நார்மலாக இருக்கிற சாப்பாட்டில் நம்ம சரியாக சாப்பிடும் போதே நம்ம உடம்புக்கு தேவையான சத்து கிடைக்கிறது இல்லை. இன்னும் டயட் என்ற பேரில் பட்னி இருக்கிறதோ இல்லை சுத்தமாக கொஞ்சமாக சாப்பிட்றதோ இது என்ன ஆகுன்னா, இன்றைக்கி ப்ரோட்டீன் தான் நம்ம உடலில் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் நம்மளோட மசில் மாஸ் பில்ட் ஆகிறதுக்கும் வேணும். யாருக்கு உடலில் மசில்ஸ் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு ஃபேட்டு கம்மியாக இருக்கும், யாருக்கு ஃபேட் அதிகமாக இருக்கோ உங்களுக்கு மசில்ஸ் கம்மியாகிடும். அப்போது நீங்கள் மசில்ஸை கம்மியாக சாப்பிட்டா நான் ரொம்ப சீக்கிரமாகவே வெயிட் லாஸ் ஆகிடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா சார்? அதுக்கு உங்களுடைய பதில் என்னவா சார் இருக்கும்? நீங்கள் சொல்கிறத கம்மியாக சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுனா கண்டிப்பாக ஆகும். ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா வாட்டர் நேச்சர் மெடிசன், இறைவன் கொடுத்த அற்புதமான உணவு. அது மட்டுமே இல்லை, சீக்ரெட் சொல்கிறேன் பாருங்க. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் விஜே ரக்ஷயா பார்த்தி. ஹெல்த் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க RHES வெல்னஸ் சென்டர்ல இருந்து ஞானசேகரமூர்த்தி அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம்மா சார். என்னுடைய முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த PCOS, தைராய்டு அண்ட் டயாபெட்டிக் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் வெயிட் லாஸ் பண்ணுறது சாத்தியமா? அவங்க எந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணலாம் சார்? ஓகேம்மா, PCOSனா அது அவங்க லேடிஸ்க்கு ஹார்மோன் இன்பேலன்ஸ் தான். அந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ் இருக்கவங்களும் கரெக்டாக வெயிட் லாஸ் பண்ணால் ஹார்மோன் இன்பேலன்ஸ் பேலன்ஸ் ஆகும், அவங்க ஹெல்த்தியாக இருக்க முடியும். தைராய்டு தான் ஹார்மோன் இன்பேலன்ஸ் தான். அவங்களுக்கு சரிவிதமான உணவு இல்லாததுனால தைராக்சின் சரியாக சுரக்கலாம், அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். அது உணவு மூலமாகவே அந்த தைராய்டு சுரக்கத்தை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்போ தைராய்டு அவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உணவு பழக்கம் தான். நம்ம உடம்புல எங்கெல்லாம் டெஃபிஷியன்சி இருக்கோ அதனால தான் அந்த ஹெல்த்தில் ப்ராப்ளம் வருது. டெஃபிஷியன்சி கவர் ஆகும்போது அந்த ப்ராப்ளம் சரியாகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இலை பூத்து காய்க்குமோ அதுபோல் நம்ம உடம்புக்கு நம்ம செல்லுக்கு எங்கெல்லாம் டெஃபிஷியன்சி இருக்கோ அந்த டெஃபிஷியன்சிக்கு உண்டான ஃபுட்டையும் நார்மலாக நம்ம எடுத்தோம்னா அந்த டெஃபிஷியன்சி கவர் ஆகும்போது அவங்க ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். அப்போ எல்லா ப்ராப்ளத்துக்கு காரணம் டெஃபிஷியன்சி தான். அப்போ அதை சரி பண்ணும்போது அவங்க இது மாதிரி எல்லா ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க வெயிட் லாஸ் பண்ணலாம், ஹெல்த்தியாக இருக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறது ஒரு குட்டி பாட்டு தாம்மா. ஹெல்த்தியாக இருக்குதாம்மா மெயின். மனுஷங்க எல்லாருமே ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் ஹாப்பியாக இருக்க முடியும், ஆக்டிவாக இருக்க முடியும். சரி, இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தர் குண்டாக இருக்காங்க அப்படின்னாலே பார்த்திங்கன்னா அவங்க உடம்புல இருக்கிறது எல்லாமே தேவையில்லாத ஒரு விஷயம் தான், தேவையில்லாத சாப்பிட்டு தான் அவங்க குண்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது இல்லையா சார்? குண்டாக இருக்கிறவங்களே ஹெல்த்தியாக இருக்காங்களா ஃபஸ்ட்டு? ஏன்னா எல்லாருடைய பார்வையுமே எப்படி இருக்குன்னா, அவங்க குண்டாக இருக்கிறாங்க அப்படின்னாலே அன்ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான திங்கிங் தான் இருக்கு இல்லையா? ஸோ அந்த வகையில் கேட்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷயம்னு சொல்லுவாங்க. அப்போ எதுவாக இருந்தாலும் நல்ல சத்தான சாப்பாடாக இருந்தாலும் அதிகமாக சாப்பிட்டா கண்டிப்பாக அவங்க உடலில் கன்சியூம் ஆகாத கலோரி ஃபேட்டாக டெபாசிட் ஆகிடும். அவங்க சாப்பிட்றாங்க, ஜீரணமாகும். ஆனால் அவங்க ஒவ்வொரு உடம்புக்குமே பிஎம்ஆர் லெவல் இருக்குது. அப்போ அந்த பிஎம்ஆர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டாங்கன்னா அவங்க வெயிட்டு மெயின்டைன் ஆகும். பிஎம்ஆரோட அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா அந்த கன்சியூம் ஆகாத கலோரி ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ பிஎம்ஆரோட குறைச்சி சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடம்பு ஏற்கனவே எக்ஸஸாக சேவ் பண்ண ஃபேட்டை எனர்ஜியாக மாற்றி யூஸ் பண்ணி அவங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கும். அப்போ அவங்க உணவு பக்கம் தான் அதுக்கு எல்லாத்தையுமே காரணமாக அமையுது. அதை கேட்டிங்க, குண்டாக இருக்கவங்க எல்லாமே ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஒருத்தரால் ஐடியல் வெயிட்டில் இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்த்தியாக இருக்க முடியும். வெயிட் அதிகமாக அவங்க ஆர்கானுக்கு வேலை அதிகமாகும். அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்கன்றது அவங்கள செக் பண்ணி அவங்கள கவுன்சிலிங் பண்ணும்போது தெரியும், ஹெல்த்தியாக இருக்காங்க அன்ஹெல்த்தியாக இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு 10 கிலோ 15 கிலோ அதிகமாக இருந்தாலே பாடி ஸ்லோ டவுன் ஆகிடும், மைண்டு ஸ்லோ டவுன் ஆகிடும். அப்போ அவங்க ஹெல்த்தியாக இருக்குன்னு நினச்சிக்கலாம், ஆனால் அவங்களோட உடல் கோஆப்ரேட் பண்ணாது. அப்போது கரெக்டான வெயிட்டில் ஐடியல் வெயிட்லேயே ஐடியல் ஃபேட்டில் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் ஹெல்த்தியாக வாழ்நாள் முழுஷம் எந்த வித ப்ராப்ளம் இல்லாமல் வாழ முடியும். அப்போது ஐடியல் வெயிட்டு ஐடியல் ஃபேட்டுன்றது ரொம்ப மஸ்ட்டுமா. சார், இப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இயற்கையாக ஒரு 3 டிப்ஸ் எனக்கு சொல்கிறீங்களா? சிம்பிள், அவங்க சாப்பிட்ற சாப்பாடு தான்.
சரியா? அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அவங்க பிஎம்ஆர் லெவலை விட கம்மியாக சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஓகே. அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா வெயிட் கெயின் ஆகும். அப்போது அவங்க தான் சாப்பிட்ணும். ஆனால் இதில் முக்கியம் என்ன தெரியுமா, வெயிட் லாஸ்ன்றது பட்னி கூட வெயிட் லாஸ் ஆகிடலாம். ஆனால் அது வந்து அன்ஹெல்தி கண்டிஷன் போயிடும். அப்போது அந்த ஃபுட்டு பேலன்ஸ் ஃபுட்டு எடுக்கிறதுல உடம்பு தேவையான அளவு கரெக்டாக சாப்பாட்டிலே இருந்தால் அவங்க வெயிட் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மட்டுமே இல்லை, அவங்க கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணணும், நல்லா தூங்கணும், கரெக்டாக தண்ணி குடிக்கணும். இது எல்லாமே யார் கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்க ஆரோக்கியமாக முடியும். இப்போ வெயிட் லாஸ் அப்படின்னாலே நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சாப்பிடாம இருக்கிறது தான் வெயிட் லாஸ் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ரீசெண்டாக கூட கேரளாவில் ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. சாப்பிடாம டயட்டில் ஃபுல்லாமே இருந்து ஒரு லேடி கூட இறந்து போயிட்டாங்க. அந்த விஷயம் கூட பெருசாக பேசப்பட்டுச்சு இல்லையா சார்? அந்த வகையில் வெயிட் லாஸ்னால் ஒன்லி சாப்பாடு மட்டும் இல்லை, வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது சார்? அதாவது வெயிட் லாஸு சாப்பிடாமல் இருக்கிறதுனாலன்றது அவங்க சரியாக புரிஞ்சிக்காத விளைவு பீப்புள் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம நார்மலாக இருக்கிற சாப்பாட்டில் நம்ம சரியாக சாப்பிடும்போதே நம்ம உடம்புக்கு தேவையான சத்து கிடைக்கிறது இல்லை. இன்னும் டயட் என்ற பேரில் பட்னி இருக்கிறதோ இல்லை சுத்தமாக கொஞ்சமாக சாப்பிட்றதோ இது என்ன ஆகுன்னா அன்ஹெல்தி கண்டிஷனில் போயிடும். கண்டிப்பாக அவங்களோட ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டுடும். ஏன்னா நம்ம உடம்பு வந்து ஒரு வண்டி. இந்த வண்டிக்கு தேவையான எரிபொருள் கரெக்டாக கொடுத்தா தான் அந்த வண்டி ரன் ஆகும். இப்போ டூவில் இருக்குன்னா பெட்ரோல் கொடுக்குறோம். பெட்ரோல் மட்டும் எந்த ரன் ஆகும்னா பெட்ரோல் மூவ்மெண்ட் வேணும். ஆனால் அங்கே லூப்ரிகேஷனுக்கு அந்த இன்ஜின் ஆயில் இருந்தால் தான் அந்த இன்ஜின் சீஸ் ஆகாமல் ஓடும். அதுபோல் நம்ம உடம்பு வெயிட் லாஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக சரிவிகிதமான உணவு பழக்கம் இருந்தால் மட்டும்தான் அது பாசிபிள். அது இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க வெயிட்டு குறைக்கிறது முக்கியம் இல்லை, குறைச்சாலும் அன்ஹெல்தி கண்டிஷன் போயிடுவாங்க. அப்போது நம்மளோட நோக்கம் வெயிட்டு குறைக்கிறது மட்டும்னு அவங்க குறைச்சாங்கன்னா அவங்க ஆரோக்கியம் இருக்க முடியாது. அவங்க ஆரோக்கியம் இருக்கணும்னா பேலன்ஸ் ஃபுட் எடுத்து அவங்க வெயிட் லாஸ் பண்ணி தான் ஆகணும். சார், நீங்கள் சொல்லும் போதே உண்மையிலேயே புரியுது. ஃபுட்டு மட்டும் கிடையாது, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து வெயிட் லாஸ்க்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் புரோட்டீன். இந்த புரோட்டீன் நம்மளுடைய ஹெல்த்துக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது சார்? அற்புதமான கேள்விமா. ஏன்னா இன்றைக்கி புரோட்டீன் தான் நம்ம உடலில் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் நம்மளோட மசில் மாஸ் பில்ட் ஆகிறதுக்கும் வேணும். யாருக்கு உடலில் மசில்ஸ் அதிகமாக இருக்கோ அவங்களும் ஃபேட்டு கம்மியாக இருக்கும். யாருக்கு ஃபேட் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு மசில்ஸ் கம்மியாகிடும். அப்போது நீங்கள் மசில்ஸை ப்ரோட்டீன் எடுத்து ஒர்க் அவுட்டோ வாக்கிங் அதை ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா பாடியில் மசில்ஸ் பில்ட் ஆகும். மசில்ஸ் யார் கரெக்டாக இருக்குதோ அவங்க பாடியில் இம்யூனிட்டி ஸ்டாமினா லெவல் ஹையில் இருக்கும். அது மட்டுமே இல்லை, மசில்ஸ் கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு பாடி வந்து அதிகமான கலோரி பேர்ன் பண்ணும். அப்போ அவங்களுக்கு அந்த ப்ரோட்டீன் எடுக்கிறதுனால இவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். மசில்ஸ் பில்ட் ஆகி அவங்க லைஃப் லாங் ஹெல்த்தியாக இருக்க முடியும். சார், என்னுடைய அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்மியாக சாப்பிட்டா நான் ரொம்ப சீக்கிரமாகவே வெயிட் லாஸ் ஆகிடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா சார்? அதுக்கு உங்களுடைய பதில் என்னவா சார் இருக்கும்? நீங்கள் சொல்கிறத கம்மியாக சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுனா கண்டிப்பாக ஆகும். ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாளில் நீங்கள் அதிகமாக சாப்பிட்ருவீங்க, ஃபேட் அக்குமுலேஷன் அதிகமாகிடும், அன்ஹெல்த்தி கண்டிஷன் போயிடுங்க. ஏன்னா சாப்பாடு நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் நல்லா சாப்பிடும்போதே நம்ம உடம்பு தேவையான சத்து கிடைக்கல. இன்னும் சாப்பாடை குறைச்சா என்ன ஆகும், வெயிட் லாஸ் ஆகலாம். ஆனால் நம்ம ஆர்கான்ஸ் பாதிக்கப்பட்டு அன்ஹெல்த்தி கண்டிஷன் போயிடுவோம். அதனால் அது தவறுமா சார்? நம்மளுடைய உணவு கட்டுப்பாடு அதாச்சும் அளவு இருக்கு இல்லையா சார்? அந்த அளவு எந்த அளவுக்கு நம்மளுடைய வெயிட் லாஸ்க்காக இருக்கட்டும் வெயிட் கெயினுக்காக இருக்கட்டும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது? இது சரியான கேள்விமா. உணவு கட்டுப்பாடுன்றது பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். ஒரு ஆள் 10 இட்லி சாப்பிட்றான்னா அவனை 2 இட்லி சாப்பிட சொன்னால் என்ன ஆக முடியாது. ஒருத்தர் 6 இட்லி சாப்பிட்றாங்கன்னா 4 இட்லி சாப்பிட சொல்லலாம். அப்போது அவங்களோட பிஎம்ஆருக்கு ஏற்ற மாதிரி அவங்க உணவு கட்டுப்பாட்டில் கலோரி பேலன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க ஹெல்த்தியாக இருக்க முடியும். பிஎம்ஆருக்கு ஆப்போசிட்டாக பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அன்ஹெல்த்தி கண்டிஷனில் போயிடுவாங்க, எனர்ஜி இருக்காது, அப்போ அவங்க ஆரோக்கியம் இருக்க முடியாது. சார், இப்போ நம்ம சில ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கவே கூடாதுன்னு இருக்கோம்ல சார், முக்கியமான சில விஷயங்கள் இருக்கும். இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னாலே நீங்கள் இந்த ஃபுட்டை எடுத்துக்காதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? அது என்னென்ன ஃபுட்டு சார்? கண்டிப்பாக. அதாவது வெயிட் லாஸ்ன்னு இல்லை, ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னா அன்றைக்கி சமைச்சு அன்றைக்கி தான் சாப்பிடணும். பேக்கட் ஃபுட்டு எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதே போல் இன்றைக்கி ரோட்டில் போனீங்கன்னா கலர் கலராக பஜ்ஜியோ இருக்கிறாங்க. அது என்ன எல்லாமே நம்ம கிளாத்துக்கு போடுற கலர். அந்த கலரை சாப்பிடும்போது நம்ம டைஜஷன் பாதிக்கப்படும். எதெல்லாம் பேக்கெட் ஃபுட்டு வருதோ அது எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துருக்கும். ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத ஃபுட்டு சாப்பிட்டாங்கன்னா அவங்க ஹெல்த்தியாக இருக்க முடியும். ப்ரிசர்வேட்டிவ் அதிகமாக இருக்க அவங்க டைஜஷனு ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் அதிகமாகிட்டு அன்ஹெல்த்தி கண்டிஷன் போயிடுவாங்க.
அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணாங்கன்னா அவங்க நல்லாயிருக்கு. டைமுக்கு சாப்பிட்றதும் கரெக்டாக தண்ணி குடிக்கிறதும் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் நீங்கள் ஆல்ரெடி தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அந்த வகையில் சம்மர் வேற இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம ஹெல்த்துக்கு தண்ணி எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு? சரியான கேள்வி. ஏன்னா வாட்டர் வந்து நேச்சர் மெடிசன், இறைவன் கொடுத்த அற்புதமான உணவு. அது மட்டுமே இல்லை, சீக்கிரம் சொல்கிறேன் பாருங்க, 0 கலோரி. நீங்கள் தண்ணி தவிர எதை சாப்பிட்டாலும் கலோரி அதிகம். வாட்டர் தான் 0 கலோரி. இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி எவ்வளோ குடிக்கணும்னா, நீங்கள் 20 கிலோ இருந்தால் 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60 கிலோ இருக்கீங்கன்னா நீங்கள் 3 தண்ணி குடிக்கணும். நான் வெயிட் லாஸ் இருக்கேன், நான் தண்ணி குடிக்கணுமா, இல்லை வெயிட் லாஸ்லேயே இல்லையே நான் தண்ணி குடிக்கணும்னா, யாராக இருந்தாலும் நீங்கள் 20 கிலோ இருந்தீங்கன்னா வெயிட் லாஸுக்காக மட்டுமே இல்லை, ஆரோக்கியம் இருக்கிறதுக்காக அந்த தண்ணி குடிச்சு தான் ஆகணும். இப்போ தண்ணி ஏன் நம்ம குடிக்கணும்? உங்களுக்கு தெரியும், தாகத்தாக தண்ணி குடிக்கணும்னு எல்லாருமே சொல்லுவீங்க. அது கிடையாது. நம்ம உடம்புல சாப்பிட்ற சாப்பாடு டைஜஷன் ஆகணும். டைஜஷன் ஆன சாப்பாடு அப்சர்வேஷன் ஆகணும். அப்சர்வேஷன் சாப்பாடு எல்லா செல்லுக்கும் சப்ளை ஆகி அந்தந்த செல்லை ஆக்டிவேட் பண்ணி வேலை செய்ய வைக்கணும். அது மட்டுமே இல்லை, எல்லா செல்லுமே அதோட வேஸ்ட்டை வெளியிடும். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற வேஸ்ட்டு அப்சர்வ் ஆகி கரெக்டாக ரிமூவ் ஆகிறதுக்கு வாட்டர் வேணும். அது மட்டுமே இல்லை, பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வாட்டர் வேணும். இப்போது நம்மளோட ஹார்மோன் சரியாக சுரக்கிறதுக்கும் உமிழ்நீர் சரியாக சுரக்கிறதுக்கும் கண்ணில் அந்த கண்ணீர் சொல்லணும் இல்லையா, கண்ணீர்னால் அழறதில்லை, அந்த கண்ணில் ஈரப்பசை இருந்தால் தான் நம்ம சரியாக பார்க்க முடியும். காதில் கூட தேவையான ஈரப்பசை இருந்தால் தான் உங்களுக்கு சரியாக கேட்க முடியும். அப்போ இவ்வளோ விஷயங்களுக்கு நம்ம தண்ணி மஸ்ட்டு. நம்ம ஏர் க்ரோத் சரியாக இருக்கணும்னாலே நீங்கள் சரியாக தண்ணி குடிச்சா நடக்கும். இப்போ சொன்ன விஷயங்களில் நீங்கள் எதை மிஸ் பண்ணாலும், நீங்கள் சரியாக குடி எதை மிஸ் பண்ணாலும் இதில் எல்லா ப்ராப்ளமும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சார், வெயிட் லாஸ்க்கு உணவு பழக்கம் முக்கியமா இல்லை உடற்பயிற்சி முக்கியமா? இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, பேசிக்காக இப்போ நார்மலாக ஒருத்தர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா நம்ம ஃபுட்டை கம்மி பண்ணிட்டாலே போதும், நம்ம வெயிட் லாஸ் ஆகிடலாம் அப்படின்னு இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர், இந்த நாலேஜ் பீப்புள்ஸ்கிட்டலாம் நிறைய பேர்கிட்ட கேட்டிங்கன்னா நமக்கு வந்து உடற்பயிற்சி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாமே எக்ஸசைஸ்லேயே இறங்கிடுவாங்க இல்லையா? ஸோ அந்த வகையில் இது முக்கியமா அது முக்கியமா? இது அருமையான கொஸ்டின்மா. ஏன்னா இன்றைக்கி பீப்புளுக்கு நிறைய வேணும். என்னென்னா நம்ம சாப்பாடை குறைச்சா போகிறோன்னு பாதி பீப்புள் நிற்கிறாங்க, பாதி பீப்புள் உடற்பயிற்சி பண்ணால் போகிற நிற்கிறாங்க. ஆனால் ரெண்டுமே கலந்து இருந்தால் தான் அவங்க ஐடியல் வெயிட்டை ரீச் பண்ணி மசில்ஸை பில்ட் பண்ணி லைஃப் லாங் எந்த வித உடல் உபாதையும் இல்லாமல், மருந்து மாற்றம் இல்லாமல் முழு ஆரோக்கியத்தை அடைய முடியும். இதில் எது மிஸ்டேக் பண்ணாலும் சரி வராது. ஏன்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் எவ்வளோ கலோரி பேர்ன் பண்ணி, எல்லாத்துமே எக்ஸசைஸ் ஒவ்வொரு வேலைக்குமே கலோரி பாடி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். அப்போ எவ்வளோ கலோரி பேர்ன் பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக சப்போர்ட் கொடுக்கணும். கொடுக்கல ரொம்ப குறைச்சிங்கன்னா பாடி அன்ஹெல்த் கண்டிஷன் போயிடும். இல்லை நான் நிறைய சாப்பிட்றேன், எக்ஸசைஸ் பண்ணலைன்னா நான் பாடியில் சரியான அப்சர்வேஷன் இருக்காது, நம்ம பாடியில் மசில்ஸு வீக் ஆகிடும், அதோட விளைவு ஆரோக்கியம் கெட்டு போயிடும். அப்போது 80% சரியாக சாப்பிட்றதும் 20% அவங்க எக்ஸசைஸோ இல்லை உடல் உழைப்போ ஈவனாக இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். நீ பீப்புள் என்ன நினைக்கிறேன்னா, நான் வீட்டில் வேலை செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. வீட்டில் வேலை செய்து பார்த்தீங்கன்னா நீ கிட்டத்தட்ட ஒரு 8,000 ஸ்டெப்ஸ் நடந்தீங்கன்னா ஒரு 300 கலோரி தான் பேர்ன் ஆகும் ஆன் அண்ட் ஆவரேஜ். அப்போது வீட்டில் எவ்வளோ வேலை செய்து ஒரு 50 கலோரி பேர்ன் ஆகாது. அப்போ நம்ம உடலில் கலோரி கூடுதலாக வேலை செய்ய வச்சிங்கன்னா உங்கள் பாடியில் கலோரி கன்சியூம் ஆகி ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் உடம்புல, இல்லைன்னா ஸ்ட்ரென்த்து கிடைக்காது. அப்போது நீங்கள் வாக்கிங் போகிறதோ இல்லை உடற்பயிற்சி பண்ணுறதோ இல்லை ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டு எந்த ரூபத்தில் பண்ணாலும், டான்ஸ் ஆடினாலும் கலோரி பேர்ன் ஆகும். அப்போது இதை கரெக்டாக பண்ணால் தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்போது கரெக்டாக கலோரி சாப்பிட்றதும் கரெக்டாக ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ரெண்டுமே வண்டியோட 2 சக்கரம் மாதிரி. எப்படி ஒருத்தர் ஹெல்த்தாக இருக்கணும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற வகையில் ரொம்பவுமே சூப்பராக நிறைய விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. Taste the Daily.